நம்முடைய பிதாவாகிய யாவிதவினாலும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவருமாகிய யாஷ்வா மேசியனாலும் நம் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் வழங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுதிய நிருபம் ரோமர் 10 அதிகாரம் முதல் 4 வசனங்கள். ரோமர் 10 1 - 4 வரைக்கும். பக்கம் ரோமர் ரோமர் 218 பக்கம். 218 பக்கம். சகோதரரே, இஸ்ராயேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் யாவீதேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. யாவீதேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக மேசியா நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றவே வந்தார். நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். முடிவா இருக்கிறார்கள், நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார், நிறைவேற்றினவராய் இருக்கிறார். அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். சரி, இந்த 4 வசனங்கள்ல என்ன சொல்றாரு? ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அப்படித்தானே பாக்குறோம். 1ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருந்தேன்? 2ஆம் வசனம். அவர்களுக்கு தேவனை பற்றி அறிவு வைராக்கியம் இருக்குது. ஆனா அறிவு வைராக்கியம். அதிகாரம் 1 வசனம் 2. ரோமாபுரியில் இருக்கிறவங்களுக்காக தான் எழுதுகிறார். ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. யார் யாருக்கு? தேவ பிரியரும் இது ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்டவர்கள். ரோமார்ல யார் இருக்கிறாங்க? ரோமாபுரியில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கலந்து யூதர்கள், ரோமர், புறஜாதியர், கிரேக்கர்கள். பவுல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கப்பல் எடுத்துட்டு போறாங்க. கப்பல் சேதம் வருது. அதுக்கப்புறம் தப்பிச்சு மெலித்தா தீவுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தை வாசிக்கிறோம். ரோமாபுரிக்கு போய் எடுத்துட்டு போறாங்க. அவங்க யாரை சந்திக்கிறாப்புல? 28 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 28:14. எடுங்க 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28:14. சகோதரர்கள் கண்டோம். சரிடா, வாசிக்கிறியா? பக்கம் 206. 14. அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். சரி, முதல்ல சகோதர பாக்குற முன்னால அவர் ரோமாபுரிக்கு போனோம். 17 பாருங்க. 17. 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். யாரு சகோதரர்? யூதர்கள் பிரதானமானவர்கள்.
இவங்களை பார்த்து சொல்றாப்புல. இப்போ இவங்களுக்கு தான் எல்லாம் 20வது வசனம், இந்த காரியத்தை நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப 23வது வசனம் 24வது வசனம் பாருங்க. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து யாஸ்மா மேசியாவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, சொன்ன வாக்கியம் ஏசாயா பத்தி சொல்றார். ஏசாயா பத்தி இங்க சொல்றாரு. அப்ப இங்க சொல்றது யாரு கூப்பிட்டு பேசுறாரு? யூதர்கள். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? சகோதரர் கூப்பிட்டு சொல்றாரு. அப்போ இங்க ரோமாபுரியில போய் சேர்ந்த பிறகு அங்கே யூதர்களும் இருக்கிறாங்க, விசுவாசிக்கிற யூதர்களும் இருந்தாங்க, விசுவாசியாத யூதர்களும் இருந்தாங்க. ஏன்னா 24வது வசனத்துல சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்போ ரோமர் 1:2 என்ன சொல்றோம்? தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் அழைக்கப்பட்டவர்கள். 2 கூட்டத்தார். தேவ பிரியர்கள், இன்னொருத்தர் யாரு? பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள். 2 கூட்டத்தார். தேவ பிரியர்கள் யாரு? தேவ பிரியர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யறது தேவ பிரியம். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது காரியம். அப்ப தேவனை பிரியப்படுத்தணும்னா விசுவாசிக்கணும். எப்படி? பூரணமா விசுவாசிக்கணும், அப்பதான் பிரியம். அப்போ தேவ பிரியர்களும் பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்ட, அந்த பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள் யாரு? யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தான் நடந்தது. பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். யோவான் 8 அதிகாரம் 31 வசனம் என்ன சொல்லுது? 31 என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அதாவது சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு சொல்றது என்ன சொன்னாரு? என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமும் உங்களை விடுதலையாகும். வாசிங்க வசனம். 138 பக்கம். யாஸ்மா மேசியா தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசித்த என்ன அர்த்தம்? போமா இல்ல மறுபடியும் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஏதோ கேட்டு விசுவாசிக்கிற அது விசுவாசி இல்லை. ஆனா என்ன முக்கியம்? உபதேசத்திலே நிலைத்திருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அப்ப இப்படி உபதேசத்திலே நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் யாரு? பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்ப 2 சாரார். ஒருத்தர் பூரணமா விசுவாசிக்கிறாங்க, தேவ பிரியர்கள். இப்ப இன்னொருத்தர் யாரு? கேட்கிறாங்க, இன்னும் பூரணமா வரல. இவங்க 2 பேருக்கு தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். இவங்களை பார்த்துதான் 10வது அதிகாரத்துல சொல்றார், சகோதரரே. இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? ரெண்டு சாராரையும் சொல்லி எழுதிட்டு இவங்களை பார்த்து சொல்றாரு, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்ன. இது போறப்ப
இஸ்ரேலை பத்தி சொல்றாரு. என்ன நினைக்கிறாங்க இவங்கெல்லாம்? ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 28 பாத்தீங்கன்னா தகராறு பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறாரு, அங்க யூதர்கள் கலப்பி விடுறாங்க. பெரோயா பட்டணத்துக்கு எல்லா இடத்துலயும் யூதர்கள் கலப்பி விடுறாங்க. யூதர்கள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமாய் ஜனங்களை தூண்டி விடுகிறார்கள். வேத பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க, கலகம் பண்ணி விடுறாங்க. அப்போ பவுலை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இவரு யூதர்களுக்கு விரோதி. யூதர்களுக்கு விரோதி ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க? யூத மார்க்கத்துல வைராகியமா இருந்தார், சபையே துன்பப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆசாமி இப்ப அப்படியே மாறிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? யூதருக்கு விரோதி. எடுங்க அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 23 இருந்து 26 வரைக்கும், 27 வரைக்குமே. அப்போ 9 23 இருந்து 27 வரைக்கும். பக்கம் 174. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஏன் அப்படி ஆலோசனை பண்ணினார்கள்? இருதாசனம் சொல்லுது, தாமதமின்றி மேசியா தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கொஞ்சம் அப்படியே இருங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 10 அதிகாரம் எடுங்க. எல்லாருக்கும் யோவான் 10:31 இருந்து பாருங்க. 142 பக்கம். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். யாஷ்வா மேசியா அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். யாஷ்வா மேசியா அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாதிருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன தேவனுடைய குமாரன் சொன்னதை நீங்க என்ன சொல்றீங்க? தேவ தூஷணம். 5 அதிகாரம் பாத்தீங்கன்னா மத்தேயு 5 அதிகாரம், யோவான் 5 அதிகாரம் 18 வசனம் பாருங்க. பக்கம் 131. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். என்னது? தேவகுமாரன் சொன்னனால. நீ பாரு, பிலாத்து முன்னால் நிக்கிற போல பாருங்க. யோவான் 19 அதிகாரம் அங்க 7 வசனம் பாருங்க. யோவான் 19:7. பக்கம் 156. யூதர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். அப்போ யூதர்கள் இதுதான் பண்ணாங்க, அந்த ஒரு பிரமாணமா ஆக்கிட்டாங்க. யாரானும் தேவகுமாரன் தேவனுக்கு சமம்ன்ற மாதிரி என்ன என்னை வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் சொன்னாரு, அது ரைட்டு. ஆனா இவன் என்ன பண்ண தேவகுமாரன் சொன்னதுனால இவரை தேவதூஷணம் சொல்றேன். இதை தான் அங்க பாக்குறோம் 9 அதிகாரத்துல. இவர் இவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்றதை பார்த்து என்ன பண்ணாங்க? அவரை கிறிஸ்து என்ன தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று
ஆலயங்களை பிரசங்கித்தான். பிரசங்கித்தனால என்னாச்சு, எல்லாருக்கும் கடுப்பு வந்துடுது, இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு. 24வது வசனம் பாருங்க. அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்துக் கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் வழியிலே அவன் ஆண்டவரை கண்ட விதத்தையும், ஆண்டவர் தான் அதிகம் கிடைக்கும், கர்த்தர் இருக்கிறதுனால அது ஆண்டவர் தான். அது ஆண்டவரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் யாஷ்வா மேசியாவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து ஆண்டவராகிய யாஷ்வா மேசியாவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இதெல்லாம் திரும்ப திரும்ப சவுல் அந்த பவுல என்ன யூதர்களுக்கு விரோதி லேபிள் போட்டிட்டாங்க, யூதர்களுக்கு விரோதி, அதனால இவரை கொலை செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் தேவனுடைய குமாரன் சொன்னாங்க. ஆனா இங்க பவுல் என்ன ரோமர் 10:1 இஸ்ரேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தன்னை யாரெல்லாம் கொலை செய்யறாங்களோ தேடினாங்களோ அவனா என்ன ரட்சிக்கப்படணும். அதான் சொல்ற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கணும். கிறிஸ்து என்ன செஞ்சாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவரை கொலை செஞ்சாங்க, இவரை கொலை செய்ய தேடினாங்க, அவரை கொலையே செஞ்சாங்க. கொலை செஞ்சவங்களே அவர் பார்த்து என்ன சொன்னாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவங்க கொலை செய்ய தேடுங்களை பார்த்து பவுல் என்ன சொல்றாரு, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கு. அவர் தேவனை நோக்கி பண்ணார், இவர்களை மன்னியும். இவர் என்ன பண்ணாரு, தேவனை நோக்கி ரட்சியும். அவர் ரட்சியம் சொல்றாரு, அவர் மன்னியும்னாரு. இவர் என்ன சொல்றாரு, ரட்சியம். பாருங்க, பவுல் அப்படியே ஆண்டவருடைய அடிச்சூழல நடக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவளை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். அப்ப இது யூதர்களை குறித்து தன்னை எதிர்த்தாலும் அவளை குறித்து என்ன சொல்றாரு, வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆனா எப்படி, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எல்லாம் நல்லா சொல்லிட்டு ஆனா என்ன, அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கு நம்ம கூட சத்தியத்தை போய் சொல்றப்ப யார்கிட்ட சொல்றோம், கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம், மற்றவங்களையும் சொல்றோம். புறஜாதியார் மற்றவங்களே ஏத்துக்கிறாங்க. இந்த கிறிஸ்டியன்ஸ் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் பாரம்பரியத்தை பிடிச்சிருக்கிறாங்க. பாரம்பரியத்தை பிடிச்சாங்கன்னா எதை பிடிச்சிக்கல, வார்த்தையை பிடிச்சிக்கல. வார்த்தையை பிடிச்சதுனால பாரம்பரியம் போயிருந்திருக்கும். பாரம்பரியத்தை பிடிச்சா தேவ வார்த்தை வராது. பாரம்பரியமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறதுன்னு மார்க் 7:7 வாசிக்கிறேன். தெளிவா எடுங்க. மார்க் 7:9 பாருங்க. பக்கம் 57. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. 13 பாருங்க. அதுல 13 பாருங்க. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். பாருங்க எப்படி நீங்க எதை போதிக்கிறீங்க, பாரம்பரிய தேவ வசனத்தை போதிக்கிறதில்ல.
ஏன் தேவவசனம் போதிக்கிறது இல்ல? ஓசியால திட்டார். ஓசியா 4 அதிகாரம் என்ன சொல்ற? 4 அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. ஓசியா 4:6. பக்கம் 1052. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இதுதாங்க காரணம். இதுதான் காரணம். புரியுதா? இதான் காரணம். ஏன் இவங்க எதை போதிச்சாங்க? பாரம்பரியத்தை போதிச்சாங்க, தேவவசனத்தை தள்ளி விட்டாங்க. அப்போ இவங்களுக்கு தேவனை பற்றி அறிவு எப்படி இருக்குது? பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சுதான் இருக்குது, தேவவசனத்தை அடிப்படையாக வச்சு இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் நீ கிறிஸ்தவம் பண்றதா, யூதர் பண்ண கிறிஸ்தவம் பண்ற நான் சொல்றேன்னா, எல்லாம் கர்த்தர் 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 போட்டிருக்குது. கர்த்தர்னா என்னது? கர்த்தர் என்னது? வேதத்தை, தமிழ் வேதத்தில் போட்டிருக்க கர்த்தர்ன்றது அது என்னது? தமிழ் வேதத்துல போட்டிருக்கிறது அது கர்த்தர் போட்டிருக்குது. எப்படி? அது என்னது? எப்ப கர்த்தர் போட்டிருக்குது அது என்னது? இங்க இருக்கிற மாத்திரம் எல்லாம் சொல்லலாம். நீங்க எல்லாம் கர்த்தர் கர்த்தர் போட்டிருக்காரு. எது என்னது? இது ஒருத்தர் கூட பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இங்க இருக்குதான் சொல்றீங்க. ஜெனிட்டா, பிரதீப், கர்த்தர் போட்டிருக்க என்னது? கர்த்தத்துவம் வேற, கர்த்தர்னு போடுது. எப்படி பிடிக்கிறீங்க? யாவே தேவன், அவருடைய நாமம், தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம். ஆனா இங்க கர்த்தர் கர்த்தர் போட்டிருக்குது. அப்போஸ்தலர் 16:31 என்ன சொல்றது? லூக்கா 2:11 என்ன சொல்லுது? லூக்கா 2:11 பக்கம் 79. பிள்ளையை துணிகளில் சுற்றி இன்று ஆண்டவராகிய மேசியா என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அங்க எப்படி போட்டது? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். கர்த்தர்னது என்னது? யாவதேவன் பிறந்துட்டாரா? அப்ப இது எப்படி வந்தது? இது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்ததுன்னு. எப்படி வந்தது இது சொல்லுங்க. பிரதீப், பிரதீப் இருக்கியா இல்லையா? எப்படி வந்தது இது? வேற யாரும் சொல்லாம எவ்வளவு நாள் கேட்டுருங்க. என்னட்ட ஆசாஸ்ல சொல்லலாம். கர்த்தர் அப்படின்னு வந்தது. கர்த்தர்ன்றது என்ன? யாவேதேவனுடைய நாமம். அதுதான் கர்த்தர்னு எழுதிட்டாங்க இல்லையா? அப்ப இது எப்படி வந்தது? கர்த்தர் தமிழ்ல கர்த்தர் எப்படி எழுதுறாங்க? எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இது இது எழுதும் போது அந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமா கர்த்தர் கர்த்தர்னு போட்டாங்க. பைபிள் இல்ல சார், தமிழ்ல போட்டாங்க. கர்த்தர் இடத்துல என்ன இருந்திருக்கணும்? யாவே தேவன் நாமம் தான் அது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இதை கர்த்தர் போட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் போட்டாங்க. அதுதான் கேக்குறேன் நான், அது எப்படி வந்ததுன்னு.
அவரே இவர்தான் சொல்லி சொல்றதுனால இல்ல 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 சொல்றேன், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எல்லாம் மறந்துட்டீங்க. இது யூதர்கள் இதுல யூத வேதத்திலேயே என்ன பண்றான், கர்த்தர்னு தமிழ்ல இருக்குத யூத வேதத்துல மோசே எழுதினப்ப இல்ல, மோசே எழுதின தோல் சுருள் இல்ல, பிற்காலத்துல அந்த தோல் சுருள்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாமம் பரிசுத்த நாமம் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடோனாய் சொல்லி கொடுத்தா இல்லையா, எல்லாம் அடோனாய். அடோனாய்னா என்ன, அடோனாய்னா அர்த்தம் என்ன, அடோனாய்னா என்ன அர்த்தம், அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடோனாய் அடோனாய் வந்து சர்வ வல்லவர் இல்ல இல்ல அடோனாய். ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஏசாயா 26:13. ஏசாயா 26:13. ஆண்டவன் அந்நிய நிறைய ஆண்டவர்கள் ஏசாயா 26:13 வாசிங்க. 26:13 830 பக்கம். எங்கள் தேவனாகிய யாவே தேவனே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார்கள் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், ஜீவிக்க மாட்டார்கள், திரும்ப எழுகிறார்கள். போறோம். இப்ப சொல்லுங்க, அடோனாய் என்ன? அடோனாய் எப்படி என்றால் மாஸ்டர், லார்ட். இது எதுல வரலாறு பத்திரிகையில ஓசியால வரும். என்று சொல்லலாம். கொஞ்சம் ஞாபகம் பழக்கப்ப ஞாபகம் வருது. நீங்களே கலரணும் நல்ல வேதத்தை. அப்போ என்ன பண்ணாங்க யூதர்கள், அவங்க ஒரு பாரம்பரியத்தை கொண்டாண்டாங்க. எப்படி, இந்த தேவனுடைய நாமம் பரிசுத்த நாமம் இதை உச்சரிக்க கூடாது, அதுக்கு பதிலா அவர் எங்களை ஆளுகிறவர் சொல்லிட்டு, ஆனா ரெண்டாவது ராஜாவால கேட்டாங்க, என்ன மாய்மாலம் பாருங்க. அப்ப அதுதான் அடோனாய்னு வச்சாங்க. இப்ப இந்த அடோனாயை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், 110ஆம் சங்கீதத்துல என்ன பாக்குறோம், 1ஆம் வசனம், நூத்தி 10ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஆண்டவரை சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். எப்படி போடும் தமிழ்ல, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. அது கர்த்தர் இடத்துல என்ன, அடோனாய், அடோனாய், அடோனாய் லோடனாயை நோக்கி, லோடனாய் மூலபாஷையில அடோனாய், லோடனாய். அடோனாய்ன்றது மாஸ்டர். ஆக்சுவலா அடோனாய்னா பாகாலி சொல்லி கொடுத்திருக்கீங்க, ரைட்டா பிரதர்? பாகாலி கரெக்ட். அதான் வர இருக்க பாகாலி, அதான் வர, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றேன். இதனால தான் 26, 13, 14 வாசிக்க சொன்னோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது போல என்ன ஆயிட்டாங்க, என்ன போட்டாங்க, அடோனாய் அல்லது மாஸ்டர், லார்டுன்னு போட்டாங்க. இங்கிலீஷ் தான் பிரிடாமினண்டா இருந்தது.
இந்த மொழிபெயர்ப்ப அப்படியே ஆண்டவர் என்னன்னு போட்டாங்க, லார்ட் லார்டுன்னு போட்டாங்க. லொடநாயகத்தை என்ன போட்டாங்க, லார்டு போட்டாங்க. ஆனா படிக்கிறப்ப அப்படியே படிப்பாங்க, லார்ட் சட்டு மேலாடு தானே படிப்பாங்க. எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு தடவை பார்த்துருக்கிறோம். நம்ம ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்னுங்களா. அப்போ இந்த காரியத்துல என்ன ஆச்சு, 2 பேருக்கு வித்தியாசம் இல்லாதபடி அவர் ஆசாரியர் சொன்னாங்க அவரே வருங்க. அதனால அந்த குழப்பத்துல கொண்டு போய் விட்டது. ஆனால் ஏன் இது வந்தது, யூதர்கள் வேதத்தை நோக்காதபடிக்கு பாரம்பரியத்தை போதித்தார்கள். இவன் வேதத்தை பார்த்துருந்தாங்கன்னா எல்லாரும் வேதத்தை ஒழுங்கா பார்த்தாங்கன்னா, மோசை கொடுத்த பார்த்துட்டாங்கன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும். உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் எல்லா இடத்துக்குங்க 13ஆம் வசனம். உபாகமம் 6:13 பாருங்க. பக்கம் 232. உன் தேவனாகிய யாவே தேவனுக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உபாகமம் 10:20 என்ன சொல்லுது, பக்கம் 237. உன் தேவனாகி யாவே தேவனுக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. சரி, இந்த 2 வசனமும் வச்சுக்கோங்க. இது யார் எழுதினது, மோசே எழுதினாரு. மோசே ஏன் இப்படி மோசே எழுதுறப்ப எப்படி எழுதிருப்பாரு, யாத்திராகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது, வசனத்தை கரெக்டா எடுத்து படிங்க. பக்கம் 75. 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யாவே என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யார் யார்கிட்ட சொன்னாரு, யாவே தேவன் மோசேயை நோக்கி சொன்னார். அவங்களுக்குலாம் முற்பதாக்கள் நான் எப்படி வெளிப்பட்டேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நாமத்துல வெளிப்பட்டேன். உனக்கு நான் எப்படி வெளிப்படுறேன், என் நாமத்தை யாவே என்று சொல்லுகிறேன், யாவே என்று சொல்லுகிறேன். அப்ப மோசேக்கு வெளிப்படுத்தினப்ப மோசைய அந்த மோசையை கூட அந்த பிரமாணத்தை கூட உபாகமத்துல 6:13 10:20 வாசிக்கிறோம். அப்ப அந்த மோசை என்ன சொல்றாரு, இந்த நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்படின்னா அந்த நாமத்தை வச்சுதான் ஆணையிட்டு இருப்பாங்க. சாலமோன் கட்டுறப்ப சொல்றாரு, உங்களுடைய நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்ட எடுங்க. ஒன்னு ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். ஆமா, பக்கம் 435. ஆ, 29ஆம் வசனம் பாருங்க. 436. உமது அடியே இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அதே மாதிரி 4ஆமத்துல 2 4 6
8வது பாருங்க. பக்கம் 548. ஆனாலும் யாவே தேவன் என் தகப்பனாகி தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். அப்போ இந்த நாமத்தை சாலமோனும் சொல்லுகிறார், மோசேயும் சொல்லுகிறார். மோசே சொல்ற பேரு கட்டளையா கொடுக்குறப்ப இந்த நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். அப்போ அவங்களை என்ன பண்ணாங்க, அந்நிய காரியமாக எண்ணினார்கள் வாசிக்கிறோம். அப்போ மோசே கொடுத்ததெல்லாம் விட்டாங்க. மோசே கொடுத்ததெல்லாம் தள்ளிட்டதுனால என்ன கொண்டாண்டாங்க, பாரம்பரியத்தை கொண்டாண்டு ஒரு நாய். இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா ஹஷம்ன்றாங்க. ஹஷம் 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 ஷேம் இல்ல, ஹஷம் HASHM ஹஷேம் ஹஷேம்ன்றாங்க. தேவனுக்கு ஹஷேம் அப்படின்றாங்க. அதுல பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஹஷேம் ஒருவர், ஹஷேம் ஒருவர் அல்ல, பல விளக்கங்கள் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன, அவர்கள் வேதத்தை போதிக்கவில்லை, பாரம்பரியத்தை போதித்தனால என்ன ஆயிடுச்சு, நான் உன் பிள்ளைகளை மறந்த சந்தையில் வந்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. அப்போ மோசே எழுதினது இதெல்லாம் கை விட்டாங்க. மோசே எழுதி யாரை பத்தி எழுதினாரு, மோசையின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்க புத்தகத்திலும் மோசை விட்டாங்கன்னா யாரு விட்டாங்க, ஆண்டவர் விட்டாங்க. அதனால வந்தப்ப தெரியல. அப்போ இவர்கள் தேவனை பற்றி வைராகியமா இருக்கிறாங்க. எப்படி வைராகியம், ஐயோ பரிசுத்தமான நாமம், அது உச்சரிக்க கூடாது. ஆனா தேவன் என்ன கட்டளையிட்டாரு, என் நாமத்தை கொண்டு ஆணையிடு. அப்போ இது என்ன வைராகியம், இது தேவனை கேட்ட அந்த அறிவு வைராகியம் இருக்குது. ஆனா அது என்னது, அறிவு கேட்ட வைராகியம் இல்ல. பவுல் ரொம்ப அழகா சொல்ற அதை பத்தி. கலாத்தியர் 4 அதிகாரம் 18வது பாருங்க. 17, 18 2 பாருங்க. கலாத்தியர் 4, 17, 18. பக்கம் 261. அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல்ல மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் சொல்லிட்டு அடுத்த சொல்றார், நல் விஷயம் வைராக்கியம் பாராட்டு நல்லதான் போறோம். அது கரெக்ட். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய நாமத்தை குறித்து தப்பான வைராக்கியம். இந்த வைராக்கியம் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்ல. எப்படி, தன்னுடைய சுயநீதியினால் தேடினார்கள். 3வது சுயநீதியினால் தேடினார்கள். தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கு 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், ரோமர் 5. அப்போ இந்த நீதியை அவர்கள் தேடாமல் ஏன் 4வது என்ன சொல்றது, மேசியா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். இப்ப நிறைவேற்றுகிறத தேடாமல் இவங்க பாரம்பரியத்தையே சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அதே பாரம்பரியம் தான் இருக்கிறாங்க. சபையின் பாரம்பரியம் தான் இருக்குது. அவங்க பாரம்பரியத்தை தேடினதுனால என்ன ஆச்சு, என்ன ஆச்சு பாரம்பரியத்தை தேடினால? முதல்ல பாரம்பரியம், எந்த பாரம்பரியத்தை தேடினாங்க? ஏன் மோசேக்கு எங்க தேவன் வெளிப்படுத்தினார் யாவே என்கிற நாமம்? முப்புதர்ல இல்ல, முப்புதர்ல கரெக்ட். யாவே என்கிற நாமத்துல 6 அதிகாரம், யாத்திரை 6 அதிகாரம். அது எந்த இடத்துல இருக்குது? எகிப்திலே இருக்கிறது. எகிப்திலேயே இந்த நாமத்தை வெளிப்படுத்தி உங்களை வெளியே கொண்டாடுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
இந்த மோசே சொன்னதுக்கு விட்டாங்க. அவர் போனார்ப்பா, மேலே ஏறி போனார். ஆள் வரல, இன்னும் ஆச்சோ தெரியல அவருக்கு. கொண்டாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டாங்க. என்ன பண்ணாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டாட்டாங்க. மோசேயோட காரியங்களை அவர் மேல போனார், அவ்வளவுதான். என்ன பண்ணாங்க? ஒரு பாரம்பரியம், அது ஒரு பாரம்பரியம் தான். எப்படி பாரம்பரியம் கேக்குறீங்களா? யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அதெல்லாம் ஏறினாங்க பிரதர், மோசே ஏறினாரு, கண்டுபிடி உண்டாக்கினாங்க. ஆனா அது பாரம்பரியம் எப்படி சொல்றீங்க? எகிப்துல பண்ணாங்க இல்லையா? எகிப்துல இருக்கும் போது தானே அதெல்லாம் சிலையெல்லாம் வழிபட்டு இருந்தாங்களா பிரதர்? அந்த நினைப்பு தான் அவங்களுக்கு அது அப்படியே. அதுக்கு முன்னாடி அந்த கேள்வி புரியல, கேள்வி புரியல. எகிப்துல ரைட்டு கண்ணுக்குட்டியை உண்டாக்குனாங்க, அது பாரம்பரியம் எப்படி சொல்றீங்க பிரதர்? அங்க ராகேலே சிலைக்கு தந்துவாங்க பிரதர். ராகேல், ஆமா, ராகேல் எங்க இருந்தா? யார் வீட்டுல இருந்தா? லாபான் வீட்டுல. லாபான் வீட்டுல. அவங்க யாரு? விக்கிரக ஆராதனைக்காரர்கள். யோசுவா 23வது அதிகாரத்துல சொல்றாருல, 24வது அதிகாரத்துல. கன்றுக்குட்டியும் பாரம்பரியம் அது எப்படி கேட்டீங்கன்னா, இவங்க எகிப்துல இருக்கப்ப என்ன பண்ணாங்க? கண்ணுக்குட்டி ஆபீஸ் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்ணுக்குட்டி தான் வழிபட்டாங்க. இன்னைக்கு கூட அவங்க எகிப்தியர்கள் அந்த கண்ணுக்குட்டியை முக்கியமான தெய்வமா வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், கோர்ட்ல கூட, சுப்ரீம் கோர்ட்ல அதான் வச்சிருப்பாங்க, அந்த சிலையை தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதே சேனல் நம்ம பார்த்துருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு இதுல கூட பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த கண்ணுக்குட்டி அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. மோசே சொன்னதை விட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டிங்கிற பாரம்பரியத்தை பிடிச்சிட்டாங்க. சரி, ரெண்டாவது பாரம்பரியம் என்னது? யெரொபெயாம். ரெண்டு கண்ணுக்குட்டி, அதுவும் பாரம்பரியம். எப்படி பாரம்பரியம்? இதுக்கு சொல்லுங்க, இது எப்படி பாரம்பரியம்? சரி, அது எப்படி பாரம்பரியமா? ஒரு கண்ணுக்குட்டி பாரம்பரியம் நல்லா புரிஞ்சுட்டு எகிப்துல பண்ண காரியத்தை வச்சிருந்தாங்க. ரெண்டு கண்ணுக்குட்டி பாரம்பரியம் எப்படி தெரியும்? அவரே அங்க என்ன எகிப்து ஓடி பண்ணல. எகிப்துக்கு தான் ஓடினான். அப்ப எகிப்துல இருந்து கொண்டு வராங்க. அது ஒண்ணு. அதுல இன்னொன்னு என்ன சொல்லிட்டான் அவன் என்ன சொன்னான்? ரெண்டு கண்ணுக்குட்டியில உண்டாக்கி, ஒண்ணு தானு ஒண்ணு பெத்தேல். ஆனா என்ன சொல்லிட்டான்? அதுதான் இது, இதுதான் ஆஷா சுத்தன, அதுதான் இது, இதுதான் அது. இங்க இருக்கிறவங்களுக்கு இது, அங்க இருக்கிறவங்களுக்கு அது. ஆனா அதுதான் இது. எகிப்தின் பாரம்பரியம் ஓகே, அது ஏன் ரெண்டு கண்ணுக்குட்டி தான் எகிப்தின் பாரம்பரியமா? கண்ணுக்குட்டி எகிப்தின் பாரம்பரியம் சார். சரி, அது ஒரு கண்ணுக்குட்டி ஆச்சு. இந்த ரெண்டு கண்ணுக்குட்டின்றது என்ன பண்ணிட்டாங்க? இது யார் கொண்டாந்து ஸ்தாபிச்சது? ரெகொபெயாம் பண்ணாங்க. உங்களை எகிப்தில இருந்து அழைத்து ரெகோபெயாம் சாலமோனுடைய பையன். யெரொபெயாம் ஒண்ணு ஞாபகம் இப்படி சொல்லுமா? ஞாபகம் சாலமோனோட பையன் ரெகோபெயாம். சார் சார் சா ஆறு ரெகோபெயாம் சாலம் ஞாபகம். ரெகோபெயாம். அப்ப யெரொபெயாம் எகிப்துல இருந்து வந்தான், அவனுக்கும் அந்த பாரம்பரியம் அது. ஆனா இன்னொன்னு சேர்த்துட்டான், அந்த ரெண்டும் சேர்த்துட்டான்.
அதேதான் இது. நீங்க அங்க போக வேண்டாம், நீங்க இங்கே இருங்க. நீங்க இங்க இருக்க கேட்டாங்கன்னா இல்ல இல்ல அதுதான் இது, அங்க இருக்க கேட்டாங்கன்னா அதுதான் இது, ரெண்டு ஒண்ணுதான். இதுதான் அவன் உண்டாக்கின பாரம்பரியம், இதுதான் யூதர்களுடைய பாவம். இப்போ ஏன் இந்த தேவன் அறியல, அவங்க பாரம்பரியத்தை பிடிச்சிட்டாங்க. அதே போல இன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டு பாரம்பரியத்தை பிடிச்சிருச்சு. அது என்ன பாரம்பரியம்? அப்போ நம்ம ஆனா எப்படி இருக்கணும், இதை குறித்து நம்ம வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. பவுல் சொன்ன மாதிரி சொன்ன எப்படி, என் ஜனத்தாராகிய என் சகோதரராகிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே விருப்பம் தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து எந்த விதத்துல என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு எனக்கு எல்லாம் தேவன் மேட்டுமே கூடாது, ஜாக்கிரதையா இருக்கிறது. ஏதோ அவங்களுக்கும் உபதேசம், பிசாசனுடைய கண்கள் தெரிவிக்கப்பட்டு மனம் திரும்பினாலும் உபதேசம் பொறுமையா அவங்களுக்கு உபதேசிக்கணும். ஏதோ நம்ம மேல கிருபையா நமக்கு வெளிப்படுத்தினாரு, அதுக்காக அவர் நடுக்கத்தோட நன்றி சொல்லணும். எப்போதும் நம்ம மேட்டுமே வரவே கூடாது. மேட்டுமே இருந்தா விழுந்துருவோம், நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் சிக்க வச்சிருவோம். ஏன்னா பார்த்தா நிறைய சில பேர் நல்லா வளர்ந்து ஓரளவு போயிட்டு தொப்புன்னு விழுந்துருவாங்க. அது அந்த வளர்ந்த உடனே மேட்டுமே வந்துடுது, விடவே கூடாது, மேட்டுமே வேண்டாம். இப்ப நமக்கு பவுல் மாதிரி தான் எப்படி ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார், மேட்டுமே இல்லை, பவுல் தன்னை தாழ்த்துறார், வேண்டார். இதேதான் நமக்கு இருக்கணும். ஆனால் தைரியமா சொல்லணும். அதை ஏன் கிறிஸ்து திரும்ப திரும்ப அட்மிட் கேட்டு இருக்கிறான்? கிறிஸ்து வெளியே போறான், திரும்ப வரான். அப்போ இந்த தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? அவர்கள் மோச காரியங்கள் எல்லாம் விட்டாங்க, பாரம்பரியம். அதே மாதிரி இன்னைக்கு சபையும் எப்படி தேவனை அறிகிற அறிவை, தேவனை எப்படி அறிய முடியும்? அவருடைய குமாரனை அறிஞ்சாதான். எப்படி? 1 யோவான் 2 அதிகாரம் எல்லா அர்த்தங்கள். 1 யோவான் 2 அதிகாரம் 22-23 பக்கம் 327. யாசுவா மேசியா அல்ல என்று தப்பு. யாசுவாவை மேசியா அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. ஒரு நிமிஷம் இருக்க, ஒரு நிமிஷம். நான் சொல்லி கொடுத்தது இயேசுன்னு சொல்ல கூட இயேசு கிறிஸ்து கரெக்ட். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இயேசுவை கிறிஸ்து என்று, அப்ப இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது. யாசுவாவை மேசியா அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? இது என்ன அர்த்தது? இதனுடைய பழக்கத்தை யோவான் அதே புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 9வது வசனமும் 10வது வசனமும் வெளிப்படுத்துகிறது. அதே புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனம். பக்கம் 328. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் யாவே தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் யாவே தேவனிடத்தில் அன்பு கூறுவதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாய் இருக்கிறது. என்ன அர்த்தம் அதுல? அந்த வசனத்துக்கு இந்த வசனம் என்ன கனெக்ஷன்? 2:22க்கும் 4:9-10 என்ன கனெக்ஷன்? 2:22 என்ன சொல்றது? யாசுவாவை மேசியா அல்ல என்று மறுதலிக்கிறவன் அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி மேசியா. இப்ப யாசுவாவை மேசியா அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல
வரேன். யாஷுவாவை இல்ல, யாஷுவாவை மேசியா என்ன அர்த்தம்? யாவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாவே தேவனால் அபிஷேகம் எதுக்காக? யாவே தேவனுடைய ரட்சண்யமா இருக்கும்படிக்கு யாவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுதான் 9:10 4:9 நாம் ரட்சிக்கப்படும்படி குமாரனை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். வழங்குதானல்ல? அப்போ யாஷுவாவை மேசியா அல்ல. இன்னைக்கு எப்படி அறிக்கை பண்றாங்க? யாஷுவாவை சபை, யாஷுவாவை எல்னா தேவன் அறிக்கை பண்றாங்க. அப்ப எல்னா இவர் யார் நோக்கி எலோயினார். அப்போ இன்னைக்கு இந்த மூணு கண்குடி பாரம்பரியம் இவங்க என்ன பண்றாங்க? யாஷுவாவை என்னன்றாங்க? யாவேன்றாங்க. யாஷுவாவை தேவன்றாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? யாஷுவாவை மேசியா என்று அறிக்கை பண்ணணும். இல்லைன்னா யாரு? அந்தி மேசியா. அடுத்த வசனம் பாருங்க. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன். ரொம்ப முக்கியம். குமாரனை மறுதலிச்சா பிதா கிடையவே கிடையாது. சரி, அடுத்த இந்த பின்பகுதி இன்னைக்கு ரொம்ப தனக்கு சாதகமா இன்னைக்கு ட்விஸ்ட் பண்றாங்க. குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இதை வச்சு என்ன திரும்ப சொன்னாங்க? பிரதர் இது இருக்குது, இப்போ குமாரனை அறிக்கைட்டா போறமே, நான் பிதாவை அறிக்கையிடவே வேண்டாமே சொல்றாங்க. குமாரனை அறிக்கைட்டா போதும், பிதா அறிக்கை இங்க வச்சவன சொல்றேன். குமாரனை அறிக்கைட்டா பிதாவை உடையவன் இதான் போடுறது. நான் போடுறேன் தான் குமாரன் அறிக்கையிடுறோம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரதீப் வந்தாச்சா? இல்ல, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகும். சரி. இந்த கேள்வி என்ன? அதாவது 23ஆம் வசனம் பின்பகுதி 1 யோவான் 2:23 வசனத்துல குமாரனை மனிதனுக்கு பிதாவினுடைய ஓகே, அது அக்ரீடு. குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இதுதான் போட்டிருக்கேன். அப்ப நான் குமாரன் தானே அறிக்கை எடுறேன்னா குமாரனை அறிக்கை எடுறேன். அப்ப நான் பிதா சொல்ல வேண்டாம், பிதா உடையவன். அந்த வசனம் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, எனக்கு போதும். குமாரனை எப்படி அறிக்கையிடணும்? தேவனுடைய குமாரன் சொல்லி அறிக்கையிடணும். குமாரன் என்று அறிக்கையிடணும். குமாரனுடைய பிதா, குமாரனே தேவன் சொல்லக்கூடாது. குமாரன் அறிக்கையிடணும். தேவனுக்குரிய தேவனுக்கும் ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கும். நம்ம அப்படிதான் சொல்லணும். தேவனுக்குரிய தேவனுக்கும் ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்கும் கொடுக்கணும். இதை மாத்தி கொடுக்குறது நம்ம அதிகாரமே கிடையாது. இதை மாத்தி கொடுத்தால் அவன் அந்தி மேசியாவின் ஆவியை உடையவனாக இருக்கிறான். இதுதான் பாரம்பரியம். இன்னைக்கு இது தேவன் அறிகிற அறிவுக்கு ஏற்றபடி இல்லாதபடிக்கு தங்கள் சுய நீதியினால் அல்லது சுய போதகத்தினால் பாரம்பரியத்தினால் சுய போதகத்தினால் பாரம்பரியத்தினால் சிக்கி கொண்டு அன்னைக்கு யூதர்களுக்கு என்ன நடந்ததோ என்ன செஞ்சாங்களோ அதே தான் இன்னைக்கு சபை செய்யறாங்க. அதனால என்ன பிரதர் எல்லாம் நல்ல ஓய்வு நாளாக கேட்கிறோம். ஆனாலும் நாங்கள் பாரம்பரியத்தின்படி வார வாரம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போவோம், அங்கேயும் கேட்போம். கோயிலுக்கு போவோம் தான் சொல்லுவாங்க, சர்ச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க. இல்ல உனக்கு தேவன் அனுப்பிச்சாதான் போய் சொல்லு சத்தியத்தை. அதுக்காக தான் அனுப்புறாரு. பவுல் ஜபாலயம் போனப்ப என்ன அவருக்கு கேட்டா வந்தாரு, 7 பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார், முடங்கிட்டு வந்தார், கல்ல எரிஞ்சானம். அவர் நம்ம நேற்று பார்த்தோம், பட்டணங்கள் தோறும் கட்டுகளை உபத்திரம் கொண்டாரு. அப்போ 20 அதிகாரம் 23 பாருங்க. பக்கம் 193. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க.
ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். அதுதான் பிராணை அருமையாக எண்ணேன். ஏன்னா என் பிராணை காட்டில என் வார்த்தை எனக்கு முக்கியம். இந்த வார்த்தை எனக்கு இருந்ததுன்னா என் பிராணனை தேவன் காப்பார். அப்போ நம்ம இந்த பாரம்பரியத்தை கண்டு ஒருபோதும் பயப்படவே கூடாது. பாரம்பரியம் நம்ம எங்க கொண்டு போய் விடும்? பாதாளத்துல கொண்டு போய் விடும். வசனம், சத்திய வசனம் நம்ம எங்க கொண்டு போய் விடும்? பரலோகத்துல கொண்டு போய் விடும். அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை தனக்குள்ளே காட்டுகிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை தனக்குள்ளே காட்டுகிறார், தனக்குள்ளே நிறைவேற்றுகிறார். நியாயப்பிரமாணம் என்ன எழுதியிருக்குது, என்னை குறித்து எழுதியிருக்குது. என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பார்த்தாதான் நீங்க என் பிதாவை பார்க்க முடியும். ஆனா நானே பிதா இல்லை, பிதா எனக்கு கூட இருக்கிறார், நான் அவர் கூட இருக்கிறேன். அப்ப பாரம்பரியத்தை விட்டு விட்டு நம்ம பாரம்பரியத்தில் இருந்தோம்னா தேவனை ஒருபோதும் நம்ம அடைய முடியாது. நமக்கு தேவன் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நமக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வந்தால் திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அப்போ 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது சொல்லுங்க. 193 பக்கம். 193 பக்கம். 23, 20, 23, 24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அழகா வாசிக்கிறாங்க. எப்படி பட்டணங்கள் தோறும் எப்படி சில சொல்லுவாங்க, பா எனக்கு டெய்லி பிரச்சனைப்பா, நாள்தோறும் பிரச்சனைப்பா, போனால டெய்லி பிரச்சனைப்பா. பவுல் சத்தியத்தை சொன்னார். அதே மாதிரிதான் எப்படி டெய்லி நாள்தோறும் பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் பட்டணங்கள். ஆனால் 24வது என்ன சொன்னாரு? இருந்தாலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படக்கூடாது. பிரச்சனை இருக்கும். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். சந்தோஷத்தோட ஓடணும். தொங்கிற மூஞ்சி சில பேர் அப்படிதான். ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, நான் சொன்ன சத்தியத்தை ஏத்துக்கலையே, தொங்கிற மூஞ்சி. பவுல் எப்படி சந்தோஷம். போ அடுத்த பட்டத்துக்கு ஓடு, சொல்லு. யாவேதியருடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் ஆண்டவராகி யாசுவா மேசியாவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இதுதான் செய்யணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? பாரம்பரியத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு, பாரம்பரியம் எதுக்கு எதிராக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு. நம்ம எதை பிடிச்சுக்கணும்? தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய வார்த்தைகளை முழுமையாய். நம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், நம்முடைய நியாயம் நீதி எல்லாம் நித்தியம். எல்லா சமூலமும் ஒண்ணுல அது ஒண்ணு, அது அவன் ஒண்ணுல வெளிப்படுத்த 22 கடைசி வரைக்கும் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அந்த கல்லின் மேல் விழுந்துட்டே இருக்கணும். விழுந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? நமக்கு நொறுங்குண்ட இருதயம் கிடைக்கும். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் புறக்கணியா, கண்டிப்பா புறக்கணிக்க மாட்டார். நம்ம சேர்ந்து ஒரே என்னது? வசனம், வசனம், வசனம். ஒண்ணு வசனம், வசனம் இல்லையே விசனம். ஒண்ணு இருந்தா வசனம், வசனம் இல்லைன்னா வசனம் வசனம், விசனம் போனா வசனம். இதை பிடிச்சுங்க. இதான் நமக்கு மந்திரம், நமக்கு ஃபார்முலா. ஜீவ வார்த்தை ஆண்டவராக யாசுவா மேசியா ஒண்டிதான் நமக்கு எல்லாம். சரியா? எல்தன் உள்ளம் தங்கும், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்தன் உள்ளம் தங்கும் ஜீவ வார்த்தையே உந்தன் வீடாய் கொள்ளும் ஜீவ வார்த்தையே யாசுவா மேசியா தேவ வார்த்தையே உன்
சுவாசமாய் கொள்ளும் ஜீவ வார்த்தையே. கர்லோ பிதாவே, இந்த மாலை பொழுது ஓய்வு நாளின் மாலை சாயங்கால வேளையிலே பிதாவே நம்மை ஆராதித்து பிதாவே உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செய்வதற்கு முடியாது எங்களை உடைய குமாரனுக்குள் தெரிந்து கொண்டு அழைத்து இந்த வார்த்தைகளின் மழையை எங்கள் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்ததற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். பிதாவே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவா மாத்திரம் இல்லாதபடிக்கு பாரம்பரியத்தை உதறி தள்ளிவிட்டு எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு எங்கள் விசுவாசத்தை துவக்கிறோம் பூரணப்படுத்துவதற்கு ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வம் ஆகிய யாசுவா மேசியா ஒருவரே நாங்கள் நோக்கி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு சந்தோஷத்தோட மனசோர்ந்து அடையாமல் சந்தோஷத்தோடு எப்படி பவுல் சொன்னாரோ அதே போல நாங்கள் தோய்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி சத்துவமாகி உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய பரிசாயை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து எங்களை பலப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உங்களுடைய குமாரனுக்கு வல்லமுள்ள சாட்சிகளாய் நிறுத்தும்படியாய் இந்த மாலை வேளையில பிதாவே அவரே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் என்பதை பிரத்யட்சமாய் காட்டி எங்களோடு இடப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். உண்மை அறிகிற அறிவை பிதாவே நாங்கள் உங்களுடைய குமாரனை அறிகிறதுனால் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாளையே பார்த்தோம். பிதாவே, அவரே எங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணராக இருக்கிறார். எங்களுக்கு வருகிற உங்களுடைய சமாதானத்துக்கு அவர் காரணராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வார்த்தைகளாகிய அவரே நாங்கள் தியானித்து அவருடைய அடிச்சோடு பின்பற்றி வரும்படியாக எங்களுக்கு இந்த நாளிலே போதித்த உங்களுடைய மகா தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். கேட்டவர்கள் ஒவ்வொரு மீதும் உங்களுடைய பரிசாவை சம்பூர்ணமாய் பொழிந்தர்கள். அவர் எங்களுக்கு காட்டினோம் அவருடைய பாதையிலே 37ஆம் சங்கீதமும் 31ஆம் வசனத்துக்கு பிரகாரமா இருக்கிறாரே இந்த வேதம் எங்கள் இருதயங்களே இருக்கும்போது எங்கள் நடைகளில் ஒன்றும் பேசுவதில்லை என்று வாழ்க்கையில சாட்சிகளாய் ஜெயிக்க தேவன் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிக்க ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகி யாசுவா மேசியாவும் வல்லமுள்ள நாம் ஜெபிக்கிறோம். நன்பின் பரலோக பரிசுத்த யாவே என்ற நாமள தேவ பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.